முடிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். பாருங்க, ஐஸ்வர்யம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. புத்தி தெளியணும். மண்ட குழப்பத்திலே இருந்தீங்கன்னா வராது, புத்தி தெளியணும். But when he finally come to his senses, he said, how many of my father's hired men have more than enough food? more than enoughன்ற வேர்டை யோசிக்கிறான் பாருங்க. not just enough, more than enough. more than enough யாருக்கு இருக்கு? என் வீட்டில் வேலை பார்க்குறவனுக்கே இருக்கு. ஆனால் நான் தான் புல்ல. ஆனால் நான் ஒரு பண்டிகை கிடைக்கிற சோறு கூட கிடைக்காம நான் வாழ்கிறேன். மனிதன் தேவனை அறியாத போது தன் பொருளாதாரத்தில் அவன் எவ்வளோ மட்டமாக வாழ்கிறான்றதை பாருங்க. அவன் எவ்வளவு, அதாவது மிருகத்துக்கு கிடைக்கிறது கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கும் அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். இவனுடைய கான்வர்சேஷன் அப்படி தானே இருக்குது. பண்டிகை போடுறது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னா மிருகத்தை விட இவன் தரம் தாழ்ந்து போனதன் காரணம் என்ன? ஏன்னா அப்பாவை பற்றிய அறிவு இல்லை. அப்பா யாருன்றது அவனுக்கு தெரியல. அப்பாவை குறித்த வெளிச்சம் அவனுக்குள்ள இல்ல பாருங்க. அப்பா இன்னைக்கும் அதுதான் விஷயம். மனிதன் இப்போ தேவனை குறித்த அறியாமைன்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்டர் மாதிரி இருக்குது. ஆனா அந்த அறியாமைன்றது அவன் பொருளாதாரத்தை பாதிக்குதுன்ற. தேவனை பற்றிய அறிவை நாம் பேசும்போது நாம் செழிப்பை தான் பேசுகிறோம். ஏன்? ஒரு மனிதன் தேவனை குறித்த அறிவை அடையும் பொழுது நான் சொல்றேன், வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிடும். அறிவே ஐஸ்வர்யத்தின் ரகசியமா இருக்கிறது. இப்ப இவனுக்கு உள்ள ஒரு சென்ஸ் வருது, உள்ள ஒரு தெளிவு வருது. என் அப்பா வீட்டுல வேலைக்காரர்களும் பூர்த்தியாய் உண்ணுகிறார்கள் அப்படின்ற ஒரு தெளிவு. இப்ப சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை உமக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். என்ன பாவம் செஞ்சான்? அவரை பற்றி அறியாமையில் வாழ்ந்தான். அந்த அறியாமை அவனை எங்கெல்லாமோ கொண்டு போச்சு. ஆனால் இப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட வரேன்றான். ஒரு மனிதன் தன் பரமபிதாவை அறிந்து பரமபிதாவை நோக்கி இவன் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க என்ன நடக்குதுன்றதை பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வந்தபோது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஒரு நிஜமான அன்பை இப்பொழுது அவன் அனுபவிக்கிறான். That's prosperity. The real love is a prosperity. The real kiss, the real hug. Amen. இது பெரிய செழிப்பு. இதுவரைக்கும் அவன் பார்த்தது வெறும் காசுக்காக, தேவைக்காக ஒரு அன்பை அவன் பார்த்தான். ஆனால் இப்பொழுது நிஜமான ஒரு முத்தத்தை, நிஜமான ஒரு அரவணைப்பை அவன் வாழ்க்கையில் பார்க்குறான்.